நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் 4 கிரகங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இந்த 5 கிரகங்களும் கண்டிப்பாக 12 ராசிகளோட வாழ்க்கையிலையும் ஒரு விதமான இம்பேக்டை ஏற்படுத்த தான் போகுது. நிறைய ராசிகளுக்கு நல்ல இம்பேக்ட் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகுது. அம்மா நல்ல இம்பேக்ட்னா எப்படிம்மா, நாங்கள் பெரிய ஆள் ஆகிடுவோமா, சட்டுன்னு பெரிய ஆள் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டால், அப்படி அந்த அளவுக்கு நம்ம சினிமாலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட், ஒரு சிலருக்கு இவ்வளோ நல்ல இம்பேக்ட் கண்டிப்பாக வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நல்ல இம்பேக்ட் வரப்போகுது. நல்ல இம்பேக்ட் வருது அப்படின்னாலும் சில விஷயங்களில் நம்ம உஷாராக இருக்கணும். அந்த நல்லதை முழுசும் அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்களுக்கான பலனை பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் சேர்க்கை. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 6ஆம் பாவம், ருண ரோக சத்ருஸ்தானம். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் முதல்ல ராகு பகவான் இருக்கார். எனக்கு எதிரி ஏதுங்க, எதிரிகள்லாம் மண்டியிடக்கூடிய காலகட்டம், எதிரியினால் நான் ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எதிரியாகவே இருந்தால் கூட அவன் வந்து நம்மளை கெடுக்கணும்னு ஏதோ ஒரு விஷயத்தை செய்வான். அந்த விஷயத்தினால நம்மளுக்கு ஒரு பெருத்த நல்லது அப்படின்றது வந்துடும். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவான், நம்ம ஆஃபீஸில் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஹையர் அஃபிஷியல் கிட்ட போட்டு கொடுத்து நமக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ வந்து பாருங்கள், அவங்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ஒரு நாள் அவங்க வந்து யதார்த்தமாக பேச போய் நீங்கள் உண்மையெல்லாம் சொல்ல போய் அவன் மேலே பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துகிறோம். உங்களை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபாரின் போகலாம் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் அவனுக்கு இருந்திருக்கும். அந்த ஃபாரின் நீங்களும் அவனும் ஒரே கேட்டரில் இருக்கீங்க. அவன் போகணுன்றதுக்காக தான் உங்களை ட்ராப் பண்ணி வச்சான். இப்போ அந்த ஹையர் அஃபிஷியல் புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அவனை தூக்கி கீழே போடு, இவரை தூக்கி ஃபாரினுக்கு அனுப்பு அப்படின்ற மாதிரி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் எதிரிகளால் நம்ம ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எங்கே கடன் கேட்டாலும் கிடச்சிடும். கடன் பெரிய லெவலில் வாங்காதீங்க. ஒரு நிறைய தனிநபர் கடன் இருக்குது அப்படின்னா ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி அந்த தனிநபர் கடன்லாம் அடைச்சிடணும். கடன் வந்து பொதுவாக கடன் வாங்கினா வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாங்குகிற கடனை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிள்ளைங்க வந்து அடைக்கிற மாதிரி நிறைய கண்ணினோட ஒரு அமைப்பும் உண்டு. அப்போ பெரிய லெவலில் எப்பயுமே கடன் வாங்கக்கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தை கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா சட்டுன்னு அடைச்சிடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நம்மளுக்கு ஒரு ஏன்னா யூஸ் இல்லாத ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பூர்வீகத்தில். அந்த சொத்தை வியாபாரம் பண்ணி நம்ம கடனை அடைச்சிடலாம். இது வரைக்கும் அது யூஸ் இல்லைங்க, இது வரைக்கும் அதை யாருமே கேட்கலிங்க. இந்த காலகட்டத்தில் 4 பேர் கேட்பாங்க, போகிற ரேட்டு கொடுத்துட்டு ஒரு கடன் அப்படின்றத அடைச்சிடுங்க, நிம்மதியாக இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு. சரி, 6ஆம் பாவத்தில் செவ்வாய். அண்ணன் தம்பிங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கடன் எனக்கு இவ்வளோ இருக்குப்பா, நான் அடைக்கலான்னு பிளான் பண்ணுறேன். எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன், எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, நான் அடைச்சேன். ஸோ அண்ணன் தம்பிங்களால் ஒரு ஆதாயம் பெற்று கடனை அடைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி நெகட்டிவ் என்ன, ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கு, சின்ன சின்ன சர்ஜரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட உடல் சார்ந்த உபாதைகள், உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் போச்சுமா, வந்து ஸ்டண்ட் வைக்கணும்னு சொன்னாங்க, கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அண்ணன் சொன்னான், என்னப்பா இதெல்லாம் தள்ளி போடக்கூடாதுப்பா, நான் காசு தரேன்ப்பா, முதல்ல வந்து நம்ம போயிட்டு ஸ்டண்ட் வச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சரி பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு அண்ணன் சப்போர்ட்டிவாக இருந்தார், தம்பி சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்படி ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து சூரியன் இருக்கார். சூரியன் 6ஆம் பாவத்தில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 6. அப்போ என்னுடைய கடனை அடைக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக எதிரிகள் அப்படிலாம் யாரும் இல்லை. என் கடனை எதையாவது நான் வந்து தனிநபர் கடன் நிறைய வாங்கிட்டுருக்கேன், ஹவுசிங் லோன் வாங்கிட்டுருக்கேன், அதே மாதிரி கிரெடிட் கார்டு லோன் வாங்கிட்டுருக்கேன், பர்சனல் லோன் வாங்கிட்டுருக்கேன், கார் லோன் வாங்கிட்டுருக்கேன், இப்படி எல்லா லோனும் வாங்கிட்டுருக்கேன். என்னால் இஎம்ஐ கட்டவே முடியல. எங்கள் அப்பா கிட்ட வருத்தப்பட்டு சொன்னேன், எங்கள் அப்பா ஊரில் ஒரு காணி நிலம் இருக்கியா, நான் வியாபாரம் பண்ணி ஒன்று கொடுக்குறேன் சாமி, நீ கடன் அடை அப்படின்னாரு. எங்கள் அப்பானோட சப்போர்ட்னால கடன் அடிச்சிட்டேன். எங்கள் மாமனார் கிட்ட சொன்னேன், எங்கள் மாமனாரோட சப்போர்ட்னால கடன் அடிச்சிட்டேன். எங்கள் ஹையர் அஃபிஷியல் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு அவர் ஒரு லோன் சாங்ஷன் பண்ணார், அதை வாங்கி எல்லா கடனையும் அடிச்சிட்டேன். இப்படி கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது மார்ச் மாதத்தில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, அதுலேயும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாருங்கள், கடனை அடைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய பிளான் கிடைக்கும். அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பெருசாக வைத்தியத்துலேருந்து எனக்கு அந்த நோய் குணமாக மாட்டேங்குதுங்க, ஏன்னா அது ஆட்டோஇம்யூன் டிஸார்டர், குணமே ஆகாதான். அப்போ என்ன பண்ணுறதே தெரில. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த மாடர்ன் சிஸ்டம் விட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரபு வழி வைத்தியங்கள் அப்படின்ற மாதிரி பண்ண இதில் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி நான் புது புது டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வருதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைப்பு அப்படின்றது உண்டு. அதுக்கப்புறம் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 7ஆம் பாவம், கலத்திர ஸ்தானத்தில் உச்ச சுக்கிரன்.
இளம் வயசு கன்னிராசி அன்பர்களுக்கு காதல் வரலாம். நிறைய பேருக்கு நல்ல அழகான பார்த்திங்கன்னா நீங்கள் கன்னிராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா அழகான பெண்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. அதே மாதிரி கன்னிராசி பெண்களாக இருந்தால் நல்ல பார்த்திங்கன்னா வசதியான வீட்டு பையன் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வசதியான அழகான பெண்களும் வசதியான வீட்டு பையன்களும் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்தால் அந்யோன்யமின்மை அப்படின்றது மாறும். மனைவி வழி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் 50% இது சாலிடாக நடந்தே தீரும். உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் தசநாதன் என்ன தசை நடக்குது, தசநாதன் சுய ஜாதகத்தில் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கான். சுய ஜாதகத்துக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன தசை நடக்குது, அந்த தசநாதன் உங்களுக்கு எத்தனாம் பாவத்தினோட அதிபதியாக வரான். வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, நட்சத்திர சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கானா, அதே மாதிரி சுபனோட பார்வை இருக்கா, அசுபனோட பார்வை இருக்கா, இது அத்தனையும் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கடைசி தசநாதன் நல்லா இருக்கான் அப்படின்னா இந்த பலன் 100% உங்களுக்கு நடக்கும். தசநாதன் ஆவரேஜாக இருக்காங்க 50% நடக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் நாங்கள் இருக்கோமா. வீடு கட்டலான் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப வயசாச்சு, திருமணம் கைகூடி வரவே இல்லை, திருமணம் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம், போகலாமா வேணாமா. ஆல்ரெடி ஒரு முறை போயிட்டு திரும்பி வந்துட்டோம், அங்கே எங்களால் வேலை செய்ய முடியல. வீடு கட்டுறதுக்கான வழியும் வாய்ப்பும் இருக்கா. எத்தனையோ முறை வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணோம், அது நடக்கிறதுக்கான எந்தவித அறிகுறியும் தெரியல. இப்படி பல விஷயங்கள், பல கேள்விகள் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி உங்களோட பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.